கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு நம்மை கண்விழிக்கச் செய்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நேற்றைய தினத்தில் 23வது சங்கீதத்தில் 4 வசனங்களை தியானித்தோம். இன்றைக்கு அதனுடைய 2வது பாகமாக நாம் தியானிக்கப் போகிறோம். 2வது பாகம் இப்படி சொல்லுகிறது: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அன்பானவர்களே, சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். 22வது சங்கீதம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று 22வது சங்கீதம் 25, 26வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரை துதிக்கிறவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மகா சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதத்திலே ஆண்டவர் நமக்கு முன்பாக செய்கிற ஒரு பெரிய காரியம், மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை எந்த நிலையிலும் அவர் தாழ்த்த மாட்டார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் கர்த்தருக்கென்று நம்மை உண்மை உத்தவமாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அவர் எல்லாருக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். என் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லும்போது 104வது சங்கீதம் அங்கு 15வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் சொல்லுகிறார்: மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தையும் மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுடைய முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் அவனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்ம எந்த நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நம்மை சீரான இடத்திலே வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு நாம் பிரியமாக காணப்படும் போது அவர் நம்மை எல்லா நிலைகளிலும் நமக்கு சீரான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 25வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை: சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும்
ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு பந்தியை எப்படி நமக்கு சத்துருவுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நாம் பருகக்கூடிய திராட்சை ரசம் தெளிந்த திராட்சை ரசமாய் இருக்கும். நாம் உண்ணப்போகிற உணவு மிகவும் அருமையானதாய் காணப்படும். அவர் கொடுக்கும் பந்தி ஆகாரம் மற்றவர்கள் வீக்கக்கூடிய அளவிற்கு நம்மை அதை நமக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். 103வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். 103வது சங்கீதம் 17வது வசனம். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் எந்நாளும் இருக்கும் என்று சொல்லுகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு பவுல் இதை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அங்கு 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய குமாரனும் மன்னிக்க வேண்டும், சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏகமனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாயும் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஏக சிந்தை உள்ளவர்களாயும் சகோதர சிநேகம் உள்ள பிள்ளைகளாயும் நாம் காணப்பட வேண்டுமென்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலும் நாம் இந்த லோகத்தில் கடந்து செல்லும் போது தேவனுக்கு உகந்த ஒரு குணத்தை பெற்றிருப்போம் என்று சொன்னால், நம்மை பார்ப்பவர்கள் கூட வியக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட அருளை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை அனுசரிக்கிற பிள்ளைகள் எல்லோருமே அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். பவுல் சொல்லும்போது சொல்லுவார், லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறார், தீக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன் என்று சொல்லுகிறார், மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஜீவிதத்தின் காலங்கள் தேவனுக்கு எந்த அளவு நாம் கர்த்தரோடு ஜீவிக்கிறோம் என்பதை இந்த 6வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரை அண்டி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு நம்மால் நாம் இந்த பூலோக நாட்களில் ஆண்டவருக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை செய்யும்படி தேவன் நமக்கு ஒரு பலத்த தருகத்தை கொடுத்திருக்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னால்,
நாம் செய்த நல்ல ஈவுகளின் பலனைத்தான் ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுக்கிறார். நாம் கொடுத்ததை ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுக்கிறார். இந்த 23வது சங்கீதம் 6 வசனங்களிலும் நாம் கற்றுக்கொண்ட நன்மைகள், ஒழுக்க நெறிகள், ஆண்டவருக்கு பயபக்தியாய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவரை எந்த அளவிற்கு நாம் மேன்மைப்படுத்தினோம் என்பதற்கான பலன்களை இந்த 6 வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை நேற்றும் இன்றைக்கும் நாம் தியானித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள், இந்த அனுபவத்திலே நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் கிருபை உன்னை தொடரும் என்று சொன்னாரே, நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகாமல் அவர் சென்ற பாதையிலே நாம் சென்று அவரை மகிமைப்படுத்துவோம் என்றால், இந்த ஆசீர்வாதங்கள் நம்மை தொடர்ந்து வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தொடர்ந்து தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள நாம் வேத வாக்கின்படி நம்மை நடப்பித்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு தேவனே, மீண்டும் ஒரு புதிய நாளின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களை எழுப்பி இந்த 23வது சங்கீதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்து நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஜீவனுள்ள பாதையில் நடப்பதற்கான பலத்தை என் தேவன் பிள்ளைகளுக்கு கொடுத்து அதன்படி நடப்பதற்கான ஆசீர்வாதத்தை என் தேவன் எங்களுக்கு கட்டளையிடும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. கேட்ட வார்த்தைகளின்படி நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம். அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.